போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல் நிலையத்தில் ஏர்கன், கஞ்சா ஆயில், செல்போன் உட்பட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ரத்தினம் நகரில் உள்ள காவல் நிலையத்தில் நள்ளிரவு நேரத்தில் 2 பேர் கதவை உடைத்து திருடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு வந்த காவலர்கள் அவர்களை விரட்டிச் சென்று பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் பண்ணைப்புறம் கிராமத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் மற்றும் உதயகுமார் என தெரியவந்தது. முன்னதாக தப்பியோடிய போது தவறி விழுந்த நிதிஷ்குமாருக்கு கால் முறிந்ததுடன் திருடியவர்கள் நடத்திய தாக்குதலில் காவலருக்கு காயம் ஏற்பட்டது. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் முதியவர் ஒருவர் திடீரென சாலையில் பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். லாலி ரோடு பகுதியில் முருகேசன் என்பவர் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இந்த கடையின் முன்பு முதியவர் ஒருவர் அதிக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசை வெடித்தார். அதனால் அருகே இருந்தவர்கள் அச்சமடைந்தனர். இதனை தட்டி கேட்ட முருகேசனுக்கு அந்த முதியவரின் மருமகன் தங்கமணி, மகன் கீர்த்திவாசன் ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. உலக புகழ்பெற்ற ராமநாதபுரம் திரு உத்தரகோசமங்கை ஆலயத்தில் சந்தனக்காப்பு களைக்கப்பட்டு மரகதமேனியாக அருள்பாலித்த நடராஜரை ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர். பச்சை மரகதக்கல்லால் உருவாக்கப்பட்ட 6 அடி உயர நடராஜர் சிலையின் வீரியத்தை பக்தர்கள் தாங்க முடியாது என்பதால் ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டிருக்கும். மார்கழி ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டும் நடராஜர் திருமேனி மீது சாத்தப்பட்ட சந்தனக்காப்பு களையப்படும். அந்த வகையில் இன்று சந்தனக்காப்பு களையப்பட்டு 32 வகை மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நடராஜரை தரிசனம் செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 9 வருஷமா நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கிறேன். இத ஸ்பெஷலா சொல்லணும்னா, நான் 9 வருஷமா வந்து இந்த சந்தனத்தை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கேனோ அவங்களுக்கு எல்லாமே மேரேஜ் முடிஞ்சிருக்கு. சோ இந்த வருஷம் பர்சனலா எங்க பிள்ளைங்களுக்காக வந்திருக்கோம். திருப்பதி மலையில் உள்ள பாலாஜி நகர் குடியிருப்பில் விநாயகர் கோயில் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை இரவு கோயிலுக்குள் நுழைந்த நபர் உண்டியலை தூக்கிச் சென்று அருகே உள்ள சமுதாய கூடத்தில் வைத்து உடைத்து அதிலிருந்த காணிக்கை பணத்தை திருடிச் சென்றார். உண்டியல் காலியாக இருக்கக்கூடாது என்பதற்காக சில சில்லறை காசுகளை அந்த நபர் விட்டுச் சென்றுள்ளார். எனினும் 1 லட்சம் ரூபாய் வரை காணிக்கை திருடப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக திருமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே நீண்ட நேரமாக சாலையில் உலா வந்த 3 யானைகளை கண்ட மக்கள் அச்சமடைந்தனர். 4 நாட்களுக்கு முன்பு தின்னூர் முல்பிளாட் வழியாக தாவரக்கரை, நொகனூர், ஆலஹள்ளி, கஸ்பா போன்ற வனப்பகுதிகளுக்கு கர்நாடகாவிலிருந்து மீண்டும் 20க்கும் மேற்பட்ட யானைகள் வந்துள்ளன. நொகனூர் கிராமத்தில் சனிக்கிழமை 3 யானைகள் அஞ்சட்டி சாலையை கடந்து சிக்கேபுரம் நோக்கி சென்றன. தகவலறிந்து வந்த வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் அந்த யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். 48வது சென்னை புத்தக காட்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. சென்னை OMCA மைதானத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் புத்தக காட்சி நடைபெற்று வருகிறது. பாப்பாசி நடத்தும் இந்த புத்தக காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 17 நாட்களாக நடைபெற்று வரும் புத்தக காட்சியை பார்வையிட லட்சக்கணக்கான வாசகர்கள் வருகை தந்தனர். இன்று மாலை 6 மணியுடன் சென்னை புத்தக காட்சி நிறைவடைய உள்ளது. புத்தக காட்சி நீட்டிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் அதனை பாப்பாசி மறுத்தது குறிப்பிடத்தக்கது.